ஹலோ கைஸ், நான் உங்கள் சூர்யா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம்னா ஒரு ஷோரூம் கண்டிஷனில் இருக்கிற ஒரு கார் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒரு மோஸ்ட் ரிலையபிளான கார். ஒரு 2 லட்சம் இல்லைங்க, ஒரு 4 லட்சம் கிலோமீட்டர் கூட அசால்ட்டாக ஓடக்கூடிய ஒரு கார் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது என்ன மாடல், என்ன டீட்டெயில், மெயினாக இது என்ன ப்ரைஸ்க்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பாருங்கள், ஸ்க்ராட்ச் டென்ட்னு எதுவும் இல்லை, ரொம்ப நீட்டாக இருக்குது. பம்பரில் மட்டும் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது. இப்போ அப்படியே சைட் லுக் காட்டுறேன் பாருங்கள். 4 வீல் பார்த்தோன்னா நமக்கு அலாய் வீல் வந்துடும். சைட் லுக் பாருங்கள், ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் வண்டி. எங்கேயுமே ஸ்க்ராட்ச் டென்ட்டே கிடையாது. கம்பெனி மெயின்டெனன்ஸ் வண்டி இது. பெயிண்ட் ஒரு சின்ன டச்சப் கூட ஆகலை, அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். 4 வீல் பார்த்தோன்னா அலாய் வீல் தான். நமக்கு இதில் இல்லாத ஆப்ஷன்ஸே இல்லை, எல்லா ஆப்ஷனும் இருக்கும். டயர் எல்லாமே ஒரு 80% இருக்கும். 4 சஸ்பென்சரும் பக்காவாக இருக்கும். பாருங்கள், பேக் சைடு பாருங்கள். பேக் சைடுமே சேம் அதே மாதிரி தான். நமக்கு டென்ட்டெல்லாம் எதுவுமே இல்லை, ரொம்ப நீட்டாக இருக்கும். பாடி அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ க்ளீனாக இருக்கும். டிங்கர் ஒர்க்கு எதுவுமே கிடையாது. பாருங்கள், ரைட் சைடுமே நீட்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். எக்ஸ்டீரியர் மாதிரியே இன்டீரியரும் நமக்கு இந்த வண்டியில் வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், சீட் கவர் நல்லாயிருக்கும். ஆண்ட்ராய்டு செட்டு வந்துடும். மெயினாக நமக்கு இந்த வண்டியில் ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும். பாருங்கள், வண்டி டேஷ்போர்டு எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது. டாப் ப்ரூஃப் நல்லா இருக்குது. ஒரு கம்ஃபர்டபுளான வண்டி. 4 விண்டோஸ் வந்து பவர் விண்டோஸ் வந்துடும். சென்ட்ரல் லாக் வந்துடும். எஸ்ஆர்எஸ் ஏர் பேக் வந்துடும். பாருங்கள், பேக் சீட் தான் மெயினும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் உட்காந்து இந்த வண்டியில் கொஞ்சம் தூரம் நான் ட்ராவல் பண்ணி பார்த்தேன். அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த வண்டி. ஒரு இனோவா ஃபார்ச்சுனரில் எந்த ஒரு கம்ஃபர்ட் இருக்குமோ அதே கம்ஃபர்ட் வந்து இந்த செடான் வண்டிலேயே நமக்கு இருக்குது. ஸோ இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் சரி, மெக்கானிக்கல் ரீதியாகவும் சரி, ரொம்ப தெளிவாக இருக்குது வண்டி. இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட இன்ஜின் ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வண்டி இன்ஜின் ரூம் குறைக்கலாம் எதுவுமே இல்லை, ரொம்ப நீட்டாக இருக்கும். நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு வாட்டர் சர்வீஸ் மட்டும் பண்ணால் இன்னுமே நீட்டாக இருக்கும். எங்கேயுமே ஆயில் லீக் கிடையாது நமக்கு. இன்ஜின் வந்து பாருங்கள், இப்போ ஓடிட்டு இருக்குது. ஒரு டீசல் வண்டியா பெட்ரோல் வண்டியாங்கிற அளவுக்கு அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது நமக்கு. இன்ஜின் பொறுத்த வரைக்கும் 100% நல்லா இருக்குது. ஏன்னா 1,40,000 கிலோமீட்டருங்கிறது இந்த வண்டிக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ரொம்ப ஒரு கம்மியான கிலோமீட்டர் தான். இன்னும் ஒரு 4 லட்சம் கிலோமீட்டர் கூட இதே ஸ்மூத்னஸோட இந்த வண்டி ஓடும். ஸோ இன்ஜின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிட்டேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2011 மாடல் டீசல் வண்டி. மெயினாக வந்து ஒரு 20 கிலோமீட்டர் டீசலில் ஒரு ரிலையபிளான இன்ஜின் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜினா பெட்ரோல் இன்ஜினா டவுட் வரும். அந்த அளவுக்கு இன்ஜின் வந்து சைலண்ட்டாக இருக்குது. 1,40,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இன்ஜின் பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் இருக்குது. 2011 சிங்கிள் ஓனர். இப்போ வரைக்குமே ஒரு சிங்கிள் ஓனர் மெயின்டைன் பண்ண ஒரு வண்டி. இன்ஜினு, ஏசி, டயரு, சஸ்பென்ஷன் சொல்லிட்டு எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு எஃப்சின்னு பார்த்தோன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு எஃப்சி கரண்டில் இருக்குது. 1 வருஷம் இன்சூரன்ஸ் இருக்குது. ஒரு நல்ல ரிலையபிளான டீசல் வண்டி வேணுங்க. நான் எடுத்தால் செலவு பண்ணாமல் அப்படியே எத்தனை லட்சம் கிலோமீட்டராலும் ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். இந்த டொயோட்டா கொரோலா 2011 சிங்கிள் ஓனர் டீசல் வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 3,98,000 கேட்குறோம். இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கண்டிப்பாக கிடையாது. நேரில் வாங்க. இந்த ப்ரைஸுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நெகோஷியபிள் பண்ணி வாங்கி தர்றேன். வண்டி ரேட்டு சொல்லும்போது கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். பட் நேரில் வந்து பாருங்கள், வண்டி அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கும். ஒரு புது வண்டி மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸட் இல்லை. நேரில் வாங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் குறைச்சி வாங்கி தரேன். வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் திருச்செந்தூர் அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்கணும். ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.